Shri Gurubhyo Namaha. Every day we want to spend 10 minutes on personality development. That's why all of you are here. These messages, I want to upload it on YouTube, Facebook, so that any student anywhere can benefit. இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக நான் தமிழ்லேயே பேசுகிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா ஒபீடியன்ஸ். ஆங்கிலத்தில் ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க, தமிழில் கீழ்ப்படிதல். இந்த ஒபீடியன்ஸ் ரெண்டு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. ஒன்று டிசிப்ளின், இரண்டாவது ஒபீடியன்ஸ். டிசிப்ளின்னா இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படி பேசலாம், இப்படி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை நம்ம ஒபே பண்ணோம். தட் இஸ் வை வி சே ஒபீடியன்ஸ். ஆஸ் அ ஸ்டூடெண்ட், சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இது ஒபீடியன்ஸ் வரலை அப்படின்னா வயசானப்புறம் வராது உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் ஒபீடியன்ஸாக வரணும்? பேரண்ட்ஸ் ஒன்று சொல்கிறாங்களா, யூ ஷுட் ஒபே தெம். இன்றைக்கி பல பெற்றோர்கள் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்கள் குழந்தை நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்றாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. ஒரு 4 வயசு 4ஆம் கிளாஸ் வரையில் பிரச்சனை இல்லை பொதுவாகவே. அதுக்கு மேலே போக போக ஃபார் சம் ரீசன் த சில்ட்ரன் ஆர் நாட் ஒபேயிங். வீட்டில் பேரண்ட்ஸு, பெற்றோர்கள், பெரியவங்க சொல்கிறது, எல்டர்ஸ், உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கலாம். நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம். அப்பா சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. அம்மா சொல்லிட்டாங்களான்னா அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. தாய் சொல்லை தட்டாதே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் படிக்கும்பொழுது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நாளடைவில் நம்ம என்ன படித்தோம்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர். நமது ஓல்டு கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் எல்லாம் போயிருச்சுன்றது தான் உண்மை. அதே மாதிரி கிளாஸ்க்கு வந்தாச்சா, டீச்சர் சொல்கிறது ஒபீடியன்ஸ். உட்காருன்னா உட்காரணும், நில்லுன்னா நிற்கணும், ஸ்ட்ரெயிட்டாக நில்லுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காதானே, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. ஒரு டீச்சர் எதிர வராருன்னா ஒதுங்கி வழி விடணும். இந்த மரியாதை இருக்கணும். ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா, ஒபீடியன்ஸ், அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். கிளாஸ்க்கு ஒர்க் கொடுக்குறாங்களா, ஒபீடியன்ஸ். காலையில் 8:45 8:45 நீங்கள் இங்கே இருக்கணும், ஒபீடியன்ஸ். மதியானம் லஞ்சுக்கு 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்களா, அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் லஞ்ச், ஒபீடியன்ஸ். யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டு வரமா, ஒபீடியன்ஸ். நான் நேற்றுக்கே உங்கள் எல்லார்கிட்டே சொன்னேன், ஷூஸ் நாங்கள் காலையில் பார்ப்போம். நாளையிலிருந்து இந்த ஜெனரல் அசம்பிளியில் எவ்ரி டீச்சர் வில் கோ அரவுண்ட், ஹெட் டு டோ பாருங்க, தலையில் ஆரம்பித்து கால் வரையில் பாருங்க. ஷூ பாலிஷ் போட்டு இருக்கணும், ஷர்ட் அழுக்கு இருக்கக்கூடாது. பாய்ஸுடைய ஹேர் கட் நான் பார்ப்பேன், கேர்ள்ஸுடைய இந்த பிரைட் ஆர் வாட் எவர் இட் இஸ், பிரைடு, இந்த பின்னல். நான் ஏற்கனவே சொன்னேன், டீசன்சிக்காக நான் ட்ரெஸ் பண்ணுறோம், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இல்லை. ஒபீடியன்ஸ். 8:45 வரணும். 9 மணிக்கு நிதானமாக நடந்து வந்தால், ரோட்டில் ஹெல்மெட் போடணும்னா போடணும். ஹெல்மெட் போடாமல் நான் போவேன் அப்படின்னா அங்கேயும் ஒபீடியன்ட் கிடையாது. ஒரு சமுதாயத்தில் நல்ல சமுதாயம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறது தான் நல்ல சமுதாயம். இன்றைக்கி பல நாடுகளில் போய் குடியேறாங்க நிறைய பேர். எதனால் போய் குடியேறீங்க அங்கே போய் அப்படின்னு கேட்டால், இங்கே டிசிப்ளினாக இருக்காங்க சார், இங்கே வந்து ஒபீடியன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ரோட்லலாம் போகும்போது அனாவசியமாக கிராஸ் பண்ணுறதில்ல, ராங் சைடில் ஓவர்டேக் பண்ணுறதில்ல. 18 வயசுக்கு அப்புறம் தான் மோட்டர் பைக் ஓட்டணும்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் மோட்டர் பைக் ஓட்டணும். சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடணும், வார்த்தைகள் இப்படி தான் வரணும். இதெல்லாம் இருந்தால் படிப்பு தானாக வந்துடும். ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ a discipline.
Like habits is a discipline. So இன்னிலிருந்து I want the students of Vishwaksena to take a promise that they will be obedient. சொல்ற வார்த்தையை கேளுங்க. நம்ம மார்க் வாங்குறோமே அதெல்லாம் எத்தனை மணி நேரம் நம்ம படித்தோம், எத்தனை நாள் படித்தோன்றதை பொறுத்து அல்ல. நம்ம டிசிப்ளின்டாக இருக்கோமா, ஒபீடியண்ட்டாக இருக்கோமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம உடம்புல எத்தனையோ பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி தான் இருக்குது. ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னிஸு, நிறைய கண்ணு, காது, மூக்கு, எவ்வளவோ இருக்குது. அவைகளெல்லாம் ஒபீடியண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு ஹார்ட்டு நான் ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டேன், ஒரு 10 பீட்டு நான் மிஸ் பண்ணுவேன், என்ன ஆகும்? 2 கண்ணை ஒரே பக்கம் பார்க்கணும்னு சொல்லுது. ஒரு கண்ணு ஒரு நாளைக்கு சொல்லுது நீ இந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்குறேன்னா எங்கே போய் சேருவோம்? ஸோ லைக் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எப்படி ஒபீடியண்ட்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால ஹெல்த்தியாக இருக்குமோ அதே போல தான் ஒபீடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு லேட்டாக வராரு. இப்போ கூட அதே ஸ்டூடெண்ட் லேட்டாக வரதை நான் பார்க்குறேன். அது எப்படி தினம் நீ மாத்திரம் லேட்டாக வருவேன்? சரி, நீ லேட்டாக வர, ப்ரேயர் நடக்கிறது, தலை தெரிச்சு ஓடிந்து நிற்க வேண்டாம். நோ, ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ். நம்ம கலாச்சாரம் எப்படின்னா, ஒரு கல்லில் மஞ்சளையும் குங்குமம் திட்டாச்சுன்னா அது கடவுள், ஒரு சிலுவை போட்டாச்சுன்னா அது கடவுள், ஒரு திசை பார்த்தாச்சுன்னா அது கடவுள். அதே போலதான் ஒருத்தருக்கு அத்தாரிட்டி கொடுத்தாச்சுன்னா அதுக்கு அவங்க மாதா, பிதா, குரு, தெய்வம். Teachers, bring to my notice if there is any student not obeying you, I will take strict action. ஒபே பண்ணாத ஸ்டூடெண்ட் 100க்கு 100 வாங்கினா கூட எனக்கு வேண்டாம்பா அந்த ஸ்டூடெண்ட். 100க்கு 10 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். 100க்கு 10 மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்து 100 மார்க் வாங்க வைக்க முடியும். ஆனால் 100க்கு 100 மார்க் வாங்கி ஒபீடியன்ஸும் டிசிப்ளினாக இல்லாத குழந்தைகளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டுடே we are talking about discipline and obedience. Obedience is the way of life. இன்னிலிருந்து I want you to remember that you are all obedient children. Let us take an oath. Take your hand up. I am coming from a decent family. I am a decent student. I believe in discipline and obedience. I will obey my parents. I will obey my elders. I will obey my teachers. Obedience will be my way of life. This is a promise.